நீலகிரி கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் பர்வதத்தின் குரல். இது சத்தியத்தின் குரல். நீல்கிரிஸ் Church of Christ presents Voice of the Mount. This is the voice of the truth. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவநீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவநீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பர்வதத்தின் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நமது செய்தியாளர் நீலகிரி கிறிஸ்துவின் சபையினுடைய போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல் அவர்கள் தேவ செய்தி அளிக்கும்படியாயிருக்கிறார். அன்பு நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுங்கள். வாருங்கள், கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். வேத அறிவு இல்லாததுனாலே, தேவனுடைய ஆலோசனை இல்லாததுனாலே, அவருடைய போதனையை கேட்க மனம் இல்லாததுனாலே, அவருடைய போதனையை கேட்க வராமல் இருப்பதனாலே இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பாட புஸ்தகமாக, வாழ்க்கையின் சரித்திரமாக இந்த பரிசுத்த வேதாகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, கவனிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில அது தேவன் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் உணரும் பொழுது நமக்கு அவர், நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை விரும்புகிறீர்களோ, என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தாழ்மையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ, நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, உங்களை தேவனுக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ, அன்றைக்கு தேவன் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய உபதேசத்தை அங்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் உபதேசித்து சொன்னது என்ன பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மீண்டுமாக இந்த கர்த்தருடைய செய்தியோடு நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில், உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் நமக்கு கொடுத்து வருகிற இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான வேலைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே மலை பிரசங்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான விஷயத்தில் நாம் மீண்டும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன, ஏன் அவளுக்கு உபதேசித்தார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. இதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு போதனை என்பது இந்த உலக மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இயேசுவினுடைய போதனைகள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக இருக்கிறது. அவருடைய போதனையை கேட்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு தெளிவடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது வேத அறிவு இல்லாததுனாலே, தேவனுடைய ஆலோசனை இல்லாததுனாலே, அவருடைய போதனையை கேட்க மனம் இல்லாததுனாலே, அவருடைய போதனையை கேட்க வராமல் இருப்பதனாலே இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கை ஒரு நிர்கதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளிலே மனிதருடைய வாழ்க்கை ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு, ஒரு மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் அந்த வேத போதனை, அதாவது தேவகுமாரனுடைய அந்த போதனை அவளுக்கு இல்லாமல் இருப்பதே காரணம் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசுவினுடைய போதனை எவ்வளவு சிறந்தது, அது எவ்வளவு
நமக்கு முக்கியம் என்பதை நாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு அநேக போதனைகளை ரொம்ப எளிமையா, ரொம்ப சுவாரஸ்யமாக தேவனுடைய அந்த மகத்துவங்களை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இதுல நீங்க பார்க்கும்பொழுது முதலாவது நாம் பார்க்கிற ஒரு விஷயம், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையாய் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு ஒரு அடித்தளமே கிறிஸ்துவினுடைய போதனையா இருக்கிறது. கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவத்திலே நிலைத்திருப்பதற்கு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க போறோம். சங்கீத புத்தகத்தில் நாம் பார்க்கும்பொழுது 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சில விஷயங்களை பேசிட்டு வர்றார். அதை தான் நாம் பார்க்கிறோம். அதுல என்ன பேசுறாரு நீங்க பார்க்கும் பொழுது, எனக்கு போதிக்கும் தேவனே என்று அந்த முதலாவது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா, ஒரு வல்ல ஒரு அரசன் அநேக விஷயங்களை யுத்தத்திலே மிக சிறந்த ஒரு வீரனாக, ஒரு சிறந்த ராஜாவாக, ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு சிறந்த அரசனாக இருந்த பொழுதிலும், அவருக்கு அநேக ஆலோசனைகள் அவரிடத்தில் இருந்த பொழுதிலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு போதிக்கும் தேவனே. இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் ஞானம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம்னா, கொஞ்சம் நம்ம மேலே இருந்தோம்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு பெருமை வந்து விடுகிறது. எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே எனக்கு இருக்கிறது, எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை, எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்னை வழிநடத்த அவசியம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் மேல இருந்தாலே மனிதருடைய இருதயங்கள் அப்படி மாறுகிறது. ஆனால் தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலிலே ஒரு சிறந்த ராஜாவாக, கிங் ஆஃப் டேவிட் என்று சொல்லப்படுகிறது, ஒரு சிறந்த ராஜாவாக இருந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். தனக்கு அநேக படைகள் இருந்தது, அநேக ராணுவ வீரர்கள் இருந்தாங்க, அநேக அதிகாரிகள் தனக்கு கீழாக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. ஜனங்கள் மத்தியில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த தாவீது சொல்றார் பாருங்க, எனக்கும் போதிக்கும் தேவனே. இன்றைக்கு இந்த ஒரு தாழ்மையான இருதயம் நமக்கு வர வேண்டும். எனக்கு தேவன் போதிக்க வேண்டும், எனக்கு தினந்தோறும் அவருடைய வார்த்தையை என்னை எச்சரிக்க வேண்டும், அவருடைய வசனம் என்னை உணர்த்த வேண்டும், அவருடைய வசனம் என்னை சரிப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் வந்து நிற்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் அதாவது உள்வாங்குகிறார்களோ, அந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, அதை வாஞ்சியோடு அந்த வசனங்களை தேடி அவைகளை தியானித்து பார்க்கிறார்களோ, அவர்களிடத்தில் தேவன் போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். உம்முடைய வசனங்களால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று தாவீது சொல்றார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது எனக்கு போதிக்கும் தேவனே. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் போதிக்கிற ஒரு தேவன். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் நினைக்க வேண்டும், எப்படி நாம் மற்றவரிடத்தில் பழக வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி இந்த சமுதாயத்தின் மத்தியில் மற்றவர்கள் மத்தியில் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு எச்சரிக்கைகளை தேவன் தம்முடைய பரிசுத்தமான திருமறை புஸ்தகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்வியல் சட்ட புஸ்தகமாக தேவன் சொல்றார். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பாட புஸ்தகமாக, வாழ்க்கையின் சரித்திரமாக இந்த பரிசுத்த வேதாகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, கவனிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறது, அவளை பரிசுத்தப்படுத்துகிறது, அவளை இன்னும் மேலே உயர்த்தி செல்கிறது, அவருடைய இருதயங்களை இன்னும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த வேதத்தை நேசிப்பது கிடையாது, தியானிப்பது கிடையாது. உலகத்தில் வேலைகளையும் உலகத்தில் தங்களுடைய காரியங்களையும் செய்து கொண்டு உலகத்துக்காக வாழ்ந்து தங்களுடைய நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சில நேரங்களிலே பல வேலைகளிலே பெற்றார்கள் சொல்வதை கூட பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனக்கு நீங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்க காலம், இந்த ஜெனரேஷனை நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் பழகுவோம், இப்படி தான் பேசுவோம், இப்படி தான் நாம் இருப்போம் என்று சொல்லி பெற்றோர்களை அங்கு அசட்டை செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கணவனை பார்த்தீங்கன்னா மனைவி சொல்றது கேட்க மாட்டார், மனைவியை பார்த்தீங்கன்னா கணவன் சொல்றது கேட்க மாட்டார். ஆக பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. சில நேரங்களில் பிள்ளைகள் ஞானமாய் சில விஷயங்கள் சொன்னால் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆக இந்த உலகமானது தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழவும் தன்னுடைய விருப்பத்தின்படி இருக்கவும் விரும்புகிறது. ஆனால்
தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு போதிக்கும் தேவனே என்று அங்கு சொல்லுகிறார். தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்கிறவர்களுக்கு, தன் பாவத்தை உணரக்கூடியவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்பவருக்கு, தன் பாவங்களை உணரக்கூடியவன் யார்? தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார்? தன் தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் யார்? இன்றைக்கு எத்தனையோ தவறுகள் செய்தாலும் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் தப்பே பண்ண கிடையாது, நான் சரியா நான் இருக்கிறேன், என் மேல எந்த ஃபால்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்றைக்கு ஒருவன் தன் பாவங்களை ஒத்துக்கொள்கிறானோ, தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அங்கு இரக்கம் பெறக்கூடியவனாயிருக்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தாவீது இந்த இடத்துல சொல்றாரு, தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்வதற்கு தேவன் போதிக்கிறார். நான் பாவி என்று நாம் உணரும் பொழுது, நான் குற்றவாளி என்று நாம் உணரும்போது, நான் தவறு செய்து விட்டேன் என்று மனம் திரும்பும்போது அவர் நம்மை மன்னிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு போதித்து சரியாய் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது ஒரு கெட்ட குமாரனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்பொழுது, அவன் தகப்பனை நோகடித்தான், தன் நண்பர்களோடு சுற்றி திரிந்தான், தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அங்கு துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான். கடைசியிலே தன்னுடைய பணமெல்லாம் செலவழிந்த நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனுடைய வீட்டை அங்கு நோக்கி பார்க்கிறான், மனம் திரும்புகிறான், தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு தன் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் வருகின்றான். வந்து உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அவன் தன் தகப்பனிடத்தில் அவன் சரணடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தன் பாவத்தை அவன் ஒத்துக்கொள்கிறான், தன் தவறுகளை உணர்கிறான், தன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அப்படிப்பட்டவனை தகப்பனும் ஏற்றுக்கொள்கிறார். அதே போலதான் தேவன் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் உணரும் பொழுது நமக்கு அவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வசனம் 9 நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 25:9, சாந்தமும் தாழ்மை உள்ளவருக்கு தேவன் போதிக்கிறார். ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு, தாழ்மையுள்ள மக்களுக்கு, தன்னை தாழ்த்துகிற மனிதர்களுக்கு, தன்னை கீழ்ப்படுத்தி காண்பிக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு தாழ்மையுள்ள மனசு நமக்கு இருக்குமானால் நமக்கு தேவன் தம்முடைய ஆலோசனையும் தம்முடைய போதனையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆக நீங்கள் சாந்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் அவருடைய வசனத்தை கொண்டு உங்களை சரியாய் அவர் நடத்தக்கூடிய தேவனாய் இருப்பார். நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை விரும்புகிறீர்களோ, என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தாழ்மையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ, நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, உங்களை தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ, அன்றைக்கு தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகள் தாழ்மையுள்ளவர்களாக சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவர் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியையும் தம்முடைய கிருபையும் அவர்களுக்கு போதிக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தமக்கு முன் பயபக்தியாய் நடப்போருக்கு தேவன் போதிக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பயபக்தியா, ஒரு தாழ்மையா, உண்மையா, பரிசுத்தமாக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு போதிக்கிறார் என்று தாவீது இங்கு எழுதுகிறார். ஆக இந்த உலக வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக நடப்பது. இன்றைக்கு மனுஷருக்கு முன்பாக நம்ம வேஷம் போடலாம், மனுஷருக்கு முன்பாக நாம் நல்லவர்களைப் போல நாம் காண்பிக்கலாம், ஒரு உலகத்தில் ஒரு நாடகம் ஆடலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்களாக நாம் காண்பிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வழிகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய யோசனைகளையும் நினைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு முன்பாக நாம் பயபக்தியாக நடக்கும் பொழுது, ஒரு ஜெபத்தோடு, தேவ கிருபையோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பக்தியோடு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நமக்கு போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 4 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது பாதைகளை எனக்கு போதியும் என்று ஜெபிப்போம். இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பாதைகளை,
நம்ம நடக்கிற வழிகள் நமக்கு சரியாக தெரியும். ஆனால் இது குறித்து பிரசங்களை சொல்லும் பொழுது மனுஷருக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆக நமக்கு நல்லது மாதிரி தெரியும், ஆனால் அது நமக்கு கெட்டதாக இருக்கும். நமக்கு சரியானதாக தோன்றும், ஆனால் அது நமக்கு மோசமானதாக இருக்கும். ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார், கர்த்தாவே உமது பாதைகளை எனக்கு போதியும். நீங்கள் எந்த பாதையை காண்பிக்கிறீங்களோ, எந்த வழியை எனக்கு காண்பிக்கிறீங்களோ அதில் நான் நடப்பேன், அதில் நான் போவேன், அதை நான் பின்தொடர்வேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது கூட எனக்கு நலமானது எனக்கு போதியும், என்னை சரியான பாதைகளிலே என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கும்பொழுது தேவனை நாம் அதிகமாய் அறிந்து கொள்வது, அவருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும். அவருக்கு என்ன பிரியம், எது அவர் எதிர்பார்க்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் என்பதை நாம் யோசித்து அதற்கேற்றபடி நம்ம வாழும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கூடியவராக இருக்கிறார். ஆக இந்த அருமையான நாளிலே இந்த செய்தியை கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு போதிக்கும் தேவன் என்பதை நாம் உணர்ந்து நமக்கு ஒரு ஆலோசனையும், நமக்கு ஒரு புத்திமதிகளையும், நமக்கு ஒரு வழியையும், நமக்கு ஒரு பாதைகளையும் காண்பிக்கும்படியாக சொல்லும்படியாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய கண்களையும் இருதயத்தை நாம் ஏறெடுக்கலாம். நம்முடைய சுயமாக நம்ம வாழாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனையின்படி, அவருடைய போதனையின்படி நாம் நடக்கும்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய உபதேசத்தை அங்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் உபதேசித்து சொன்னது என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்தோம். உண்மையாக ஜனங்களுக்கும் சரி, தம்முடைய சீசர்களுக்கும் சரி, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சரி, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்கூடியவராக இருக்கிறார். இந்த அருமையான நாளிலே இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை தாமே தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களை போதித்து நல்வழிப்படுத்துவாராக. நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் இந்த நாளுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்தியை கவனித்த கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உண்மையாகவே எங்களுடைய வழியிலே நாங்கள் நடக்காதபடிக்கு, எங்களுடைய விரும்பின பாதைகளிலே நாங்கள் செல்லாதபடிக்கு, எங்களுக்கு சரியானது என்று நாங்கள் தேர்ந்தெடுக்காதபடிக்கு, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும் அப்பா. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்முடைய ஆலோசனைப்படி எங்களை நடத்துங்க. உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டு வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இவைகளை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல், நீலகிரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், மிஷன் ஹில்ஸ், TDK ரோட், குன்னூர், நீலகிரி மாவட்டம், தமிழ்நாடு. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி ஞாயிறு காலை 9 மணிக்கு பொது தொழுகையும், 11 மணிக்கு சிறுவர் வேத வகுப்பும், ஞாயிறு காலை 11:30க்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் மருத்துவமனை ஊழியமும், வாலிபருக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறும். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.